வில்மா ருடால்ஃப் இந்த லேடியுடைய லைஃப்பை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வில்மா சின்ன குழந்தையா இருக்கும்போதே பல கொடிய நோய்கள் அவங்கள தாக்குச்சு. நிமோனியா, ஸ்கார்லெட் ஃபீவர்னு ஏகப்பட்ட நோய்கள். இதற்கும் மேலே அவங்களுக்கு 5 வயசு ஆகும்போது போலியோ அட்டாக் வருது. போலியோ அட்டாக்ல ஒருவேளை இவங்க இறந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் இவங்க காப்பாற்றப்படுறாங்க. ஆனால் அவங்க இடது கால் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஸோ அவங்க அம்மா பல டாக்டர்கிட்ட இந்த சின்ன குழந்தைய எடுத்துகிட்டு போய் என் மகளுடைய காலை எப்படியாவது சரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆனால் டாக்டர் எல்லாருமே கைவிரிச்சிட்டாங்க. இந்த குழந்தை ஒரு பலவீனமான குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லாருமே முத்திரை போட்டுட்டாங்க. ஆனால் இந்த அம்மாவும் இந்த குழந்தையும் அவங்க நம்பிக்கை விடலை. வளர்ந்து பெரிய ஆளானாங்க. 1960s ஒலிம்பிக்ஸில் 3 தங்க பதக்கங்கள். ஒருவேளை இன்னைக்கு உசேன் போல்ட் இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஒலிம்பிக் சாம்பியனாக இந்த வில்மா ருடால்ஃப் ஆனாங்க. ஒரு எளிமையான பேக்ரவுண்ட், பின்புலத்தில் எதுவுமே இல்லை, நோய்வாய்ப்பட்ட பலவீனமான ஒரு பேக்ரவுண்டில் இருந்து ஒரு சாம்பியன் வெளியே வந்த ஸ்டோரி தான் வில்மா ருடால்ஃப் ஸ்டோரி. இதே நிலைமையில் இருந்து வந்த ஒரு வெற்றிகரமான திருச்சபை பிலதெல்பியா திருச்சபை. அந்த திருச்சபையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வேதம் கற்போம்.